ஃபஸ்ட்டு வந்து differential equations என்னது order and degree பார்த்தோம். how to form a differential equations, அப்புறம் solution of the differential equations எல்லாம் பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ் வந்து how to solve the differential equations. இங்கே வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து வேரியபிள் செப்பரேட் மெத்தட் இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்குது, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஆனால் வந்து என்ன முக்கியமான என்ன அப்படின்னா ஃபார்முலா தெரியாட்டி ஒரு சம் கூட போட முடியாது. இன்டெக்ரேஷன் ஃபார்முலா தெரியலன்னா பட் டீடியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி ஆல் த ஃபார்முலா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹவு டு சால்வ். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் இஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இந்த எக்ஸசைஸ்லேருந்து எல்லா ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியம். இனி வர எல்லா ப்ராப்ளமும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So listen carefully and do it carefully. Solve all the problem in your notebook. Okay, first listen, then do it yourself. Okay, first on the example sum, variable separable method. Variable separable na first C 1 plus x square into dy by dx is equal to 1 plus y square. அதாவது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா டிஒய்லாம் ஒரே சைடு, டிஎக்ஸ் அதாவது எக்ஸ்லாம் ஒரு சைடு, ஒய்யெல்லாம் ஒரு சைடு அப்படி கொண்டு வரணும். ஓகேவா? எப்பவும் நியூமரேட்டரில் டிஒய் அண்ட் டிஎக்ஸ் இஸ் தி நியூமரேட்டர், நாட் இன் தி டினாமினேட்டர். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே டிஎக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகணும். நியூமரேட்டர் இந்த சைடு கொண்டு போகணும், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். சரி, இங்கே வந்து ஒய் ஃபேமிலி தான் இங்கே இருக்கணும். இங்கே யார் இருக்கா? எக்ஸ் ஃபேமிலி உட்காந்துருக்கு. அப்போது அந்த எக்ஸ் ஃபேமிலியை அங்கே அனுப்பிட்டு ஒய் ஃபேமிலி இங்கே கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா? அப்போ வந்து டிஒய், அப்போ இங்குள்ள 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இந்த பக்கம் வரணும்னா கண்டிப்பாக ரெசிப்ரோக்கலாக தான் கீழே தான் டினாமினேட்டர் தான் கொண்டு வரணும், மாற்றி மேலே கொண்டு வச்சிடக்கூடாது. அப்போ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும்போது டிஒய் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே வந்து இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போகும்போது டிஎக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் சூப்பராட்டு. டிஒய் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? tan inverse ஆஃப் ஒய். இதுக்கு வந்து tan inverse ஆஃப் எக்ஸ். இன்டெகிரேட் பண்ண கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம போடணும். ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்ட் போடணும் கிடையாது. இதான் ஒரு பக்கம் நம்ம என்ன செஞ்சால் போதும், கான்ஸ்டன்ட் போட்டால் போதும். அதனால் ப்ளஸ் சி இந்த சைடு போட்டுக்குவோம். ஓகேவா? அடுத்தது இந்த tan inverse ஆஃப் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். tan inverse ஆஃப் ஒய் மைனஸ் tan inverse ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. ஓகேவா? இப்போ tan inverse ஆஃப் ஒய் மைனஸ் tan inverse ஆஃப் எக்ஸ்க்கு இந்த ஃபார்முலா இது வந்து 4th சாப்டரில் இருக்குது. நான் 4th சாப்டர் நடத்துறதுனால உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியாது. அது வந்து அப்போ நடத்தும்போது பார்த்துக்கலாம். tan inverse ஆஃப் இதோட ஸ்டாப் பண்ணால் கூட தப்பு கிடையாது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால tan inverse ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இந்த ஒய் மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் இருக்கும்போது இந்த tan inverse இந்த சைடு வரும்போது tan சின்னு ஆயிடும். ஓகேவா? tan சி. இப்போ tan சின்னு சொல்லும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதனால் அது வந்து வெறும் tan சின்னு போட்டிருக்கு போனால் சீன் கூட நம்ம நினைச்சிக்கலாம், போட்டுடலாம். இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய். அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள்னா டிஒய்யும் டிஎக்ஸையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்தந்த ஃபேமிலி அந்தந்த பக்கம் சேர்த்துட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, மெயினாக இன்டெகிரேஷன் ஃபார்மில் நமக்கு தெரியணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 10.12 find the particular solution of 1 plus x cube dy minus x square by dx is equal to 0, y of 1 is equal to, அதாவது x is equal to 1 னா y வந்து 2 அப்படின்னு கூட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 1 plus x cube dy இதை வந்து அப்படியே அந்த சைடு கொண்டு வருவோம். x square y into dx. அப்போ இங்கே dy இருக்குது, இங்கே dx இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்? y ஃபேமிலி மட்டும்தான் இங்கே வரணும். இந்த 1 plus x cube அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே கொண்டு போயிடலாம். இங்கே எது இருக்குது? y. இந்த y-ஐ மட்டும் இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ dy by y integral of x square by 1 plus x cube into dx. இப்போ வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இதுக்கு dy by y போட்டிங்கன்னா நம்ம log y நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே 1 plus x cube இதுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ t is equal to நமக்கு வந்து 1 plus x cube எடுத்திங்கன்னா dt வந்து நம்மளது 3x square. அப்போ நியூமரேட்டரில் 3x square இருந்ததுன்னா நம்ம லாக்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு இங்கே 3 இல்லை, நான் ஒரு 3ஐ வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன்னா இப்போ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சைடு நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு dy by y is equal to 3x square இன்ட்டு 1 plus x cube. அப்போ இது வந்து 3 log y ஆயிடும். இது வந்து log 1 plus x cube. அப்போ எல்லாமே லாக்னு இருக்கனால கான்ஸ்டன்டே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ப்ளஸ் log cன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து log இந்த 3 வரும்போது log y cube is equal to log 1 plus x cube. வந்து log m plus log n வந்து log mn ஆயிடும்.
log 1 plus x cube into c ஆயிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ y ரெண்டு பக்கம் log எடுத்துருவோம். y cube is equal to 1 plus x cube into c. given வந்து x is equal to 1னா y is equal to 2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ x is equal to 1 y is equal to 2. அப்போது yக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே 8 கிடச்சிரும். இங்கே 1 plus 1 வந்து 2c. அப்போது c is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 4. அப்போ ஆன்சர் வந்து y cube is equal to 4 into 1 plus x cube. That's all. ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள் சம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் நீங்களே எக்ஸசைஸ் நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லை இதை பார்த்து கூட நீங்கள் போடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த சம் செஞ்சால் தான் அடுத்தது ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, சால்வ் தி ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட் நான் ஃபோர்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சம் dy by dx is equal to root of 1 minus y square by 1 minus x square. இது வந்து root of 1 minus y square by 1 minus x square. அப்போ வந்து வேரியபிள்ஸ் போடும் போது dy by இங்கே ஒரு root of 1 minus y square வந்துடும். dx வந்து இங்கே root of 1 minus x square வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணி sin inverse of y, இதுக்கு வந்து sin inverse of x. இப்போ sin inverse of y minus sin inverse of x is equal to c. That's all. இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா y dx plus 1 plus x square into tan inverse of x into dy is equal to 0. எப்போவுமே இந்த சைடு இந்த பக்கம் வச்சுக்கோ, அடுத்தது அந்த சைடு கொண்டு போய்க்கோ. அப்போ தான் எந்த ஃபேமிலி எந்த சைடு கொண்டு போகணும் நமக்கு தெரியும். இப்போ y dx இங்கே இருக்கட்டும், இந்த சைடு கொண்டு போனால் 1 plus x square tan inverse of x dy இருக்கும் மைனஸ். ஓகேவா? அப்போ இந்த சைடு dy இருக்குது, இந்த சைடு dx இருக்குது. அப்போ x ஃபேமிலியில் அந்த சைடு வரணும், y ஃபேமிலியில் அந்த சைடு போகணும். இப்போ y ஃபேமிலி பார்த்தீங்கன்னா y மட்டும் தான் இங்கே இருக்குது. y மட்டும் இந்த சைடு அப்படி கொண்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா 1 plus x square இருக்குது, tan inverse of x. அப்போ எல்லாமே எக்ஸோட ஃபேமிலி. அது அப்படி இந்த சைடு பண்ணுறதுங்க. இப்போ 1 plus x square tan inverse of x is equal to minus dy by. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண தெரியும். அப்போ இன்டெகிரேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவும் சொல்லியிருக்கீங்கன்னா இன்டெகிரேஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் எடுப்பார், அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எடுப்பார் அப்படின்னு. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா கிடையாது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ u is equal to tan inverse of xனா du வந்து 1 by 1 plus x square dx. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அதோட டெரிவேட்டிவ் கண்டிப்பாக இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ u is equal to tan inverse of x, du is equal to 1 by 1 plus x square dx. அப்போ இருக்குது. அப்போது dx by 1 plus x squareக்கு பதிலாக du போட்டுடலாம், tan inverse of xக்கு பதிலாக u போட்டுடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா du by u is equal to minus dy by y. அப்போ du by u வந்து log u, இது வந்து minus log y plus log c. இன்னும் எல்லாமே log இருந்தாலும் log c இருக்கும். இந்த log y இந்த சைடு பண்ணுறது log u plus log y is equal to log c. அப்போ log uy is equal to log c. ரெண்டு பக்கம் log எடுத்தோன்னா uy is equal to c. u is equal to நம்ம என்ன எடுத்துருக்கோம், tan inverse of x. அப்போ replace u by tan inverse of x. So y tan inverse of x is equal to c. இது வந்து செகண்ட். Third problem, sin dy by dx is equal to a, y of 0 is equal to 1. But dy by dx is equal to sin inverse of a. Okay, dy is equal to sin inverse of a. அப்போ வந்து என்னென்னா sin inverse of aங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இது வேரியபிள் கிடையாது. எக்ஸோ இல்லையோ எக்ஸோ ஒய் எதுவுமே இல்லை, அதனால் இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இதை கான்ஸ்டண்ட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கெலாம் வெறும் dx மட்டும் இருக்கும். dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் sin inverse of a plus c. y is equal to x sin inverse of a plus c. given x is equal to 0 and y is equal to 1. அப்போ y is equal to 1னா x is 0, இது ஃபுல்லாக 0 ஆயிடும். அப்போ c is equal to 1. ஓகேவா? அப்போ x is equal to c is equal to நமக்கு 1. அப்போ வந்து y is equal to x sin inverse of a plus 1. இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா y minus 1 is equal to x sin inverse of a வரும். இந்த x கொண்டு வந்தீங்கன்னா y minus 1 by x is equal to sin inverse of a. இந்த sin inverse of function லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது sin of y minus 1 by x is equal to a. இப்போ sin of y minus 1 by x is equal to a. This is a solution of the given problem. Okay. Fourth problem, dy by dx is equal to e power x plus y plus x cube into e power y. ஓகேவா? e power x plus y e power x into e power y எழுதிக்கலாம், plus x cube e power y. இந்த ரெண்டு e power y காமன் இருக்கனால e power y into e power x plus x cube. அப்போ இங்கே dy இங்கே dx வந்துடும். இப்போ y ஃபேமிலி e power y மட்டும் தான் இருக்குது. அப்போ dy by e power y, இங்கே வந்து e power x plus x cube into dx.
e power y வந்து டினாமினேட்டரில் e power minus y into dy integral of e power x plus x cube plus dx. e power minus y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் e power minus y, இங்கே வந்து e power x இன்டெகிரேட் பண்ணாங்க e power x, x cube x power 4/4 plus c. இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க எல்லாத்தையுமே e power x plus e power minus y plus x power 4/4 plus c is equal to 0. c. ஓகேவா, that's all. இந்த fourth problem. நெக்ஸ்ட் வந்து fifth problem. fifth problem பார்த்தீங்கன்னா e power y plus 1 into cos x dx plus e power y sin x dy is equal to 0. அப்போ e power y plus 1 cos x dx நம்ம ஒரு சைடு வச்சுக்கோம், மைனஸ் e power y sin x dy வந்து அந்த சைடு போயிடும். அப்போ dx இங்கே எக்ஸ் ஃபார்மே மட்டும் தான் வரணும், இங்கே cos x மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே sin x இருக்குது, அப்போ cos x by sin x வந்துடும். இது அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடும். அப்போது e power y by e power y plus 1 into dy. அப்போ இது இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அப்போது இதோட டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் ஃபார்முலா வந்து log of sin x. அதே மாதிரி இங்கே e power y plus 1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power y 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 தான். அப்போ e power y plus 1 டிஃப்ரென்ஷியேஷன் வந்து e power y. அப்போது இந்த மைனஸ் log of e power y plus 1 எல்லாமே logல இருக்கனால கான்ஸ்டன்ட்டும் log c. அப்போது log sin x இது இந்த சைடு கொண்டு போது ப்ளஸ் ஆயிரும், log of e power y plus 1 equal to log c. அப்போ log of sin x into e power y plus 1 is equal to log c. அப்போ e power y plus 1 into sin x is equal to ரெண்டு பக்கம் log எடுத்துருவோம். அப்போ e power y plus 1 sin x is equal to c. That's all. So next problem, sixth problem. y dx minus x dy cot x by y is equal to n y square dx. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து dy எல்லாம் அது கொலாப்ஸ் ஆகி கிடக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். y dx minus x dy இந்த y ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம், cot x by y equal to n into dx. இப்போ நான் வந்து என்ன x by y வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன், u is equal to x by y. கொஞ்சம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்வோம். இப்போ du is equal to டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y dx minus x dy by y ஸ்கொயர். அப்போது இது வந்து இது எல்லாம் சேர்ந்து நமக்கு duன்னு ஆயிரும், இது யூன்னு ஆகும். ஓகேவா, அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், இதில் வந்து நம்ம என்ன cot u, இது ஃபுல்லாக du இந்த பக்கம் n dx. ஓகேவா, அப்போ இதை cot u இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும், log of sin u is equal to nx plus log c. log cன்னு போடலாம், வெறும் சீன் கூட போடலாம். இப்போ log c போட்டாச்சு. அப்போ log sin u plus nx plus log c. அப்போ log of sin u is equal நம்ம என்ன எடுத்துருக்கோம், x by y minus log c is equal to nx. அப்போ log of sin x by y by c மைனஸ் இருக்கிறதுனால பைன் வந்துடும் ஈக்குவல் டு nx. அப்போ ரெண்டு பக்கம் log எடுக்கணும்னு சொல்லும்போது இங்கே sin of x by y by c is equal to e power nx ஆகிடும். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக மாற்றும் போது இந்த சைடு வந்து e power nx. அப்போ sin x by y is equal to c இந்த சைடு போகும்போது c e power nx. ஓகேவா, இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இதை ஸ்பிட் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால இதை ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஃபைவ் அதை யூனு சப்ஸ்டிட் பண்ணி அதனுடைய டெரிவேட்டிவ் இங்கே இருக்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இன்டெகிரேட் பண்ணணும். எல்லா சம்மும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா செய்திடலாம். ஓகேவா, அடுத்தது வந்து செவன்த் ப்ராப்ளம், dy by dx மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 25 மைனஸ் ரூட் ஆஃப் 25 minus x square is equal to 0. அப்போ dy by dx is equal to x into root of 25 minus x square. அப்போ வேரியபிள் செப்பரேட் மெத்தடில் இங்கே dy இங்கே x into root of 25 minus x square into dx ஆயிடும். அப்போது இந்த பக்கம் இதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து இதுக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் நான் ரூட்டில் உள்ளதை டி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2x dx. 2 நம்ம கேன்சல் ஆகும். மைனஸ் டிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா, அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸு டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டி டிடி. இந்த 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர். அப்போது ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் டி டிடி. அப்போது இங்கே வந்து ரூட்டில் டி தான் டி ஆயிரும், இந்த டி சேர்ந்து டி ஸ்கொயர் டிடி மைனஸ் ஆயிரும். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டி கியூப் பை 3. அப்போ டிஒய் இன்டெகிரேட் பண்ணால் ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி கியூப் பை 3 ப்ளஸ் சி. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்
இதை வந்து டி ஸ்கொயர் இந்த டீன்னு எழுதலாமா? அப்போ டி ஸ்கொயர் சி கூட 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், டீக்கு வந்து ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அப்போ இது 1, இது ஒரு ஹாஃப், ரெண்டு சேர்ந்தனா 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2/3 ப்ளஸ் சி. இந்த 3 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 3y ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் ஈக்குவல் டு சி. ஓகேவாம்மா? ஒரே ஒரு சம் இந்த மாடலில் பார்த்துக்கலாம். 8th சம் பார்த்திங்கன்னா x cos y dy is equal to e power x into x log x plus 1 into dx. அப்போ cos y dy இருக்குது, இது எல்லாமே x ஃபேமிலிக்கு கீழே கொண்டாச்சு. e power x x log x plus 1x into dx. இப்போ தனியாக ஸ்பிட் பண்ணுறோம். e power x கொண்டு e power x log x by x plus e power x by x dx. இந்த x நம்ம கேன்சல் ஆயிரும். இப்போ இதை நம்ம வந்து இந்த e power x log x எல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது e power x இருக்குது. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா e power x log x எடுத்துக்கோ. e power x log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power x log x இப்படி வந்துடும். அதே மாதிரி e power x அப்படி வச்சுட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x, e power x log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x log x ப்ளஸ் e power x by xன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதே இது பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே இருக்குது. e power x log x ப்ளஸ் e power x by x இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக நம்ம சேர்த்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e power x log x நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது du இன்டெகிரேஷன் போயிடும், வெறும் e power x log x கிடைக்கும். இங்கே cos y இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா sin y is equal to e power x log x ப்ளஸ் c. ஓகேவாம்மா? தட்ஸ் ஆல். இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸில் 10.5ல் 8th ப்ராப்ளம் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். மீதி உள்ள கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன்னா கொஞ்சம் திருப்பி பார்க்க தான் இந்த எக்ஸசைஸ் புரியும். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டப்படும். கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும். சரியாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.